ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களோடு இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் பரலோகத்தின் ஆண்டவர் தந்த நல்ல கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாள் மாலை நேரத்தின் தியானத்திற்காக 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். இன்னைக்கு ராத்திரி நாம் தியானிக்க போகிற செய்தி என்ன தெரியுமா? ஒரு தடவை எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரின் சுமை. ஐயோ, மெதுவா சொல்லுங்க, கர்த்தரின் சுமை. ஆமாம், நம்ம ஆண்டில் 52 வாரத்தில் 50 வாரம் என்ன கேட்போம்? நமக்கு சுமடு. 50 வாரம் கேட்குறதுன்னா நமக்கு பாரம், நமக்கு வேதனை, நமக்கு பிரச்சனை. இன்னைக்கு நம்ம என்ன கேட்க போகிறோம்? கர்த்தரின் சுமை. தெய்வத்துக்கும் சுமடு உண்டு இல்லையா? அதையும் நம்ம கொஞ்சம் கேட்கணும் இல்லையா? சந்தோஷம் உள்ளவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எந்நேரமும் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடுன்னு சொன்ன ஒற்ற காரணத்துக்காக எடுத்து என்ன எறியணும்? ஆண்டவரே இன்னும் வச்சுக்கிடும், என்ன ஏன் பாடுபடுத்தினீர், இன்னும் வச்சுக்கிடும். எல்லா முறுமுறுப்பும் எல்லா பிரச்சனையும் நேரம் எடுத்து எங்கோட்டு போட்டு கொடுக்கறது? ஆண்டவருக்கு தலைக்கு மேலே. அவர் போட்டு கொடுக்க சொன்னதுனால போடுறோம். அங்கேருந்து கொஞ்சம் நம்ம வாங்கி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேன் பார்த்தீங்களா? சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் தியானிக்க போகிற செய்தி என்ன? கர்த்தரின் சுமை. இருக்கிற இடத்துல ஒன்று கண்ணை மூடுங்க. அத்தனை பேரும் கண்ணை மூடணும். எல்லாரும். ஏன்? உள்ளத்தில் உள்ள ஆழமான நம்பிக்கை என்ன தெரியுமா? இந்த உபவாச ஜபத்தின் 2வது ராத்திரி இந்த சபை பரிசுத்தாவின் நெருப்பில் எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த சபை மொத்தம் கர்த்தருடைய ஆவியானவர் வேட்டையாட போகிறார். இருக்கிற இடத்துல கண்டபோடுங்க. இப்போ பார்க்க போறீங்க, அக்கனி வந்து விழப்போகுது, வல்லமை இறங்கி வந்து விழப்போகுது. கண்ணை மூடின அத்தனை பேர் கை தட்டுங்க. விடுதலை விரும்புகிறவர்கள் மேல் விடுதலை, அற்புதத்தை விரும்புகிறவர்கள் மேல் அற்புதம். கண்ணை மூடி கை மட்டும் தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. நல்ல வாய் திறந்து நல்ல ஆவியில நிரம்பி பெற்றுக்கொள்ளுங்க. அந்நிய பாஷை அடையாளம் பெற்ற அத்தனை பேரும் அந்நிய பாஷை பேசுங்க. உடபர கத்தர பாபா ரியத்தர சத்தர பாபா. வைராக்கியமா போராடு, வைராக்கியமா போராடு. சூரியனுடைய வெளிச்சத்துக்கு முன்னே பனிக்கட்டி உருகுவதை போல இப்போ அந்த பிரச்சனை உருகி போகுது. விடாத ஆவியிலே அறிவா. ரீகபதன கடகத்தன கந்தல் கபரபலபா. 2 நிமிஷம் சபை மொத்தம் தெய்வத்தை ஆராதிங்க. 2 நிமிஷம் சபை மொத்தம் ஆவியில நிரம்புங்க. கண்ணை மூடி விட்டு கொடுங்க. இது கிருபை அல்ல, இது கிருபை மேல் கிருபை. இது வல்லமை அல்ல, வல்லமை மேல் வல்லமை. இது அபிஷேகம் அல்ல, அபிஷேகத்தின் மேல் அபிஷேகம். கூப்பிடுங்க. இந்த சத்தம் இந்த ராத்திரி போதாது. இந்த மாலை நேரத்தில் இந்த சத்தம் போதாது. இன்னும் நீங்க வாயை திறக்க முடியும். இன்னும் உங்க சத்தம் வரும். ஐயா, வாயை திறந்த ஆவியில போராடுங்க. ஐயா, ராபா ராக்கா தாரா பாபா ரீ ஹந்தர பலபரபா. ஓ தலைக்குள்ள போராடுகிற அந்த எதிர் வல்லமை முறிகிறது. ஓ சிந்தைக்குள்ள போராடுகிற அந்த வல்லமை முறிகிறது. கண்ணை மூடி பெற்றுக்கோ. ஊற்றப்படுகிறது.
கர்த்தருடைய வல்லமை ஊற்றப்படுகிறது, பாய்கிறது கர்த்தருடைய அபிஷேகம். ஒரு நிமிஷம் கூட ஆவியில ஜெபிங்க. இந்த 7 நாள் ஜெபத்துல பலத்த விடுதலைகள் நடக்கணும், பெரிய அற்புதங்கள் நடக்கணும், ஆவியானவர் இறங்கி வந்து கிரியை செய்யணும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியால் எல்லாம் ஆகும். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு சமபூமி ஆவாய். தலைக்கல்லை கொண்டு வருகிறார்கள், கிருபை கிருபை என்று ஆர்ப்பரிக்கிறார்கள். கர்த்தரே முன்ன நின்று கட்ட போகிறார். உங்க குடும்பத்தை கட்ட போகிறார், உங்க வீட்டை கட்ட போகிறார், உங்க வாழ்க்கையை கட்ட போகிறார், உங்க பிள்ளைய கட்ட போகிறார், உங்க எதிர்காலத்தை கட்ட போகிறார், உங்க ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்ட போகிறார். கண்ணை மூடி பெற்றுக்கோ, 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 பெற்றுக்கோ. என் பக்கம் அபிஷேகம். கூப்பிடு, கூப்பிடு. கிருபை இறங்குது, கிருபை இறங்குது. ஆவியானவர் பலமாய் இறங்குகிறார். இந்த தொடக்க நேரத்தில் கர்த்தருடைய அக்கினி வந்து இறங்குகிறது. சரீரத்தின் ஏதாவது பகுதியில், குடும்பத்தின் ஏதாவது பகுதியில், வாழ்க்கையின் ஏதாவது பகுதியில் அந்தகார வல்லமை மறைந்திருந்து தாக்கி கொண்டிருந்தால் இப்ப வெட்டி எறியப்படுகிறது. தேவரீர் இந்த வேளையில எங்கள் நடுவில் எழுந்தருளி வந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி அப்பா. அத்தனை பேரோடு பேசணும் அப்பா. ஒரு ஆள் கூட நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கலன்னு இந்த இடத்தை விட்டு எழும்பி போகக்கூடாதப்பா. என் காதில் கேட்ட தெய்வத்தினுடைய சத்தம், அதற்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்று உம்முடைய பிள்ளைகள் சொல்லத்தக்கதாக கர்த்தர் பலத்தோட கிரியை செய்வீராக. இந்த தேசம் முழுக்க உம்முடைய பிரசன்னம் மூடி இருக்கணும். இந்த தேசத்தில் ஊழியம் செய்கிற உம்முடைய தாசனை பயன்படுத்தணும். ஆண்டவரே, இந்த உபவாசங்களில் புதிய குடும்பங்களை இழுத்து கொண்டு வருவீராக. இந்த சபைக்குள்ள வச்சு மாறாத வியாதிகள் மாறுவதாக. அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அடியனோடு பேசும், உம்முடைய ஜனத்தோடு பேசும். உம்முடைய நல்ல நாமத்தை உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சந்தோஷம் உள்ளவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளோ நல்லா இருக்குல்ல. 7 நாள் கர்த்தருடைய சந்நிதியில் உட்கார்ந்துருக்கும்போ அநேகமாயிரம் பொன்வெள்ளி நாணயங்களை பார்க்கலும் நீர் விளம்பினோம் அது வேதமே எனக்கு நலம். ஆகாமிய கூடாரங்களில் வாசம் பண்ணுவதை பார்க்கலும் உம்முடைய ஆலய பிரகாரங்களில் தங்கியிருப்பதையே நாடுவேன். என் உள்ள சந்தோஷத்தால் உடையுது. உங்களை பார்க்கும்போ, இந்த ஊழியம் வளர்வதை பார்க்கும்போ என் ஆவியில் ஒரு சந்தோஷமா இருக்கு. ஒரு அல்லேலூயா நல்லா சொல்லுங்க. சரி, சுமைன்னு சொல்லும்போ கேட்கறது கஷ்டமோ இல்லையோ, பிரசங்கம் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஒரு நல்ல பிரசங்கம் பண்ணினா இடையில எங்கேயாவது காணும்போ நல்லா இருந்தேன்னா பாஸ்டர்னு சொல்லணும்.
இந்த சுமையெல்லாம் பேசுனா இடையில எங்கேயாவது காணும்போது வைராக்கியம் தீக்க முறைச்சு பார்த்துட்டு போகணும். ஏன்னா சுமை என்கிற வார்த்தையை யாருக்கும் பிடிக்காது. பிள்ளைகள்கிட்ட கேளுங்க, 3ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு டென்ஷன் சொன்னால் என்னன்னே தெரியாது. அந்த பிள்ளை சொல்லுது டென்ஷனாக இருக்குன்னு. எத்தனாம் கிளாஸு? 3ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை சொல்லுது டென்ஷன்னா என்னன்னு தெரியாது. அந்த பிள்ளை சொல்லுது டென்ஷனாக இருக்கு. கல்யாணம் பண்ணினாலே புரிஞ்சுக்கிடணும், அது ஒரு சுமை. குடும்பம் ஒரு சுமை. சில புருஷന്മാരെ மனைவி என்ன செய்யணும்? சுமக்கணும். சில மனைவிகளை புருஷன் என்ன செய்யணும்? சுமக்கணும். அது ஒரு சுமடு. அவருக்கு தக்க சுமடு அவர் கொடுப்பாரு. சுமந்துட்டு தெய்வ ராஜ்யத்தில் வந்து சேருங்க. அதனால இப்ப இருக்க மனைவி சுமடுன்னு சொல்லி எடுத்து தூர எறியப்படாது. அது ஒரு சுகமான சுமை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பின்ன குடும்பம் சுமை. அதனால எனக்கு கல்யாணம் வேண்டான்னு நடக்கணும் இல்லையா? அவைகளுக்கு ஆயுசு மொத்தம் சுமை. உங்களுக்கு புரிஞ்சு? வாழ்க்கையே ஒரு சுமை. ஏன் நாம ஆலயத்துக்கு வரோம்? ஏன் வரோம்? கர்த்தர் மேல எனக்கு அப்படி ஒன்றும் கிடையாது. கர்த்தர் மேல எனக்கு வாஞ்சை அப்படியும் கிடையாது. ஆலயத்துக்கு வாரது என்ன? எனக்கு தலைக்கு மேல இருக்கிற சுமடை இறக்கி வைக்க இந்த உலகத்துல ஒரே ஒரு இடம் உண்டு, அது கர்த்தருடைய சந்நிதி. அதனால நம்ம எங்க வாரோம்? ஆலயத்தில் வாரோம். அப்ப சுமடு இறக்கி வைக்க வேண்டிய இடத்துல இருந்து ஒரு புதிய சுமடு கிடைக்குதுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இல்லையா? நம்ம பைபிள்ல இருந்து அங்கங்கே 5-6 சுமடுகளை பார்ப்போம். 1, நான் ஒரு 7 காரியங்களை ஜபத்தோட சொல்லுவேன். நீங்க ஜபத்தோட கவனிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். 1, ஆண்டவர் நோவாவை பார்த்து பேழை கட்டுன்னு சொன்னார் இல்லையா? அது ஒரு சுமை. நான் நியாயமா கேட்கிறேன். உங்க வீட்டில் யாக்கும் 3 பிள்ளைகள் கல்யாணம் பண்ணியிருக்கு. நீங்களாக்கும் நோவா, உங்க மனைவியாக்கு நோவாவின் மனைவி. உதாரணத்துக்கு அப்படி எவ்வளோ டென்ஷன் ஒன்று அடிக்கணும். ஃப்ரீயா இருங்க, மூச்சு விடுங்க. திடீர்னு ஒரு நாள் காலையில் எழுப்பி நீங்க சொல்றீங்க, கர்த்தர் எனக்கு தரிசனமாகி சொன்னாரு, பெரிய மழை வெள்ளம் வரப்போகுதாம், ஒரு பெரிய பேழையை கட்ட சொன்னாரு அப்படின்னு சொன்னா அந்த நோவி பாட்டி என்ன சொல்லும்? என்கேஜ்மெண்ட்டுக்கு அண்ணே ஆளுவ சொல்லிச்சுன்னு, மகளே வேண்டாம் இவன் ஒரு லூசுன்னு. ஏன் திடீர்னு இருந்தாக்கல ஞானம் உதிச்சிருக்கு. என்ன கிடைச்சிருக்கு? நீ ஒரு பேழையை கொப்பேர் மரத்தால் உண்டாக்கு. எல்லாருமே நோவாவை புகழ்ந்து பேசணும். பார்த்தீங்களா? அந்த காப்பி வெள்ளம் போட்டு கொடுத்தா அந்த பாட்டியம்மாவை யாரும் கண்டுகிடுறது இல்லை. வந்து நின்று இந்த யோபுவோட மனைவியை பாருங்க. யோபுவுக்கு விபி கூடன யோபுக்கு மனைவி என்ன சொல்லிச்சு? டைவர்ஸ் லெட்டர் தரக்கு பாவமா இருக்கு, செத்து தொலைஞ்சா நான் வேற கல்யாணம். என்ன சந்தோஷம், வேற கல்யாணம் பண்ணஞ்சேன்னு. ஆனா நோவா இவ்வளவு பெரிய பிபியில இவ்வளவு பெரிய வேதனையில கிடந்து பேழை உண்டாக்குற வேலை செய்யும்போ பைபிள்ல சொல்லப்படாம மனைவியும் பிள்ளைகளும் மருமக்களும் கூட நின்று உதவி செஞ்சிருக்கு இல்லையா? என்ன நல்ல குடும்பம் இல்லையா? மருமக்க என்ன சொல்லி இருப்பனும், ஆளுவை சொல்லிச்சுன்னு அந்த வீட்டில் போய் கல்யாணம் பண்ணி யாரை கொடுக்காத கிழவன் லூஸ் ஆக்கும்னு ஆளுவை சொல்லிச்சுன்னு சொல்லி பெட்டியும் படுக்கையும் ரங்கு பெட்டியும் எடுத்து ஒரு வாரத்துக்கு தேவையான சாதனத்தையும் வாரி கட்டிட்டு மதிலுக்கு அப்புறம் ஜாடஞ்சிடும் இல்லையா? அந்த குடும்பம் மொத்தமா இணைந்திருக்கு. பார்த்தீங்களா? நோவா போற வழியில நோவாவுக்கு மனைவி வருது. நோவாவுக்கு மனைவி யாரு தெரியுமா? நோவாவுக்கு மனைவி ஏனோக்கு மகளாம்.
அப்படின்னா முழங்கால தகப்பன் நின்னதை கண்டு வளர்ந்த பிள்ளை, தகப்பன் தெய்வத்தோட சஞ்சரிக்கிறத கண்டு வளர்ந்த பிள்ளை, தகப்பன் ஆண்டவர்கிட்ட நேரடியா பேசுறத கண்டு வளர்ந்த பிள்ளை. அந்த பிள்ளைக்கு தெரியும் என் அப்பன்கிட்ட பேசினவரு என் புருஷன்டையும் பேசுவாருன்னு. இப்போ எல்லாருமா சேர்ந்து செய்யணும், ஊராரு கேட்கணும். உங்களுக்கு வீடு வைக்கிறீங்களோ? இல்லை. கோழி கூடு வைக்கிறீங்களோ? இல்லை. யானைக்கு கூடு கட்டுதீங்களோ? இல்லை. பின்ன என்ன? கர்த்தருக்கு ஒரு பேழை உண்டாக்குறோம். கர்த்தருக்கு ஒரு பரிகாசம் பண்ணி இருப்பேன் இல்லையா, நிந்திச்சிருப்பேன் இல்லையா, கேவலமா சொல்லி இருப்பேன் இல்லையா, மொத்த குடும்பத்தையும் ஊர்ல ஒரு மாதிரி ஒதுக்கி வச்சிருப்பேன் இல்லையா. நம்ம பைபிளை எடுத்துட்டு வரும்போதே நம்ம பைபிளை கவருக்குள்ள போட்டு ஒழிச்சு வச்சுட்டாங்க வாழது. வெளியே யாரும் அறியண்டா. ஏன் 4 பேர் ஒரு மாதிரி சொல்லணும்? இதை கையில எடுத்துட்டு நடக்கிறதுக்கு 4 பேர் ஒரு மாதிரி சொல்லணும்னா கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக ஒரு குடும்பம் தனியா நின்று பேழைய கட்டும்போ உலகம் என்னெல்லாம் சொல்லி இருக்கும் இல்லையா. கர்த்தருக்காக கோடிக்கணக்கில் விலை மதிப்புள்ள பேழை, தன் பிள்ளைகள் சாப்பிட வேண்டிய உணவுக்கு பணம், தன் மனைவி சாப்பிட வேண்டிய உணவுக்கு பணம், மொத்தம் எங்க போகுது தெரியுமா? பேழைக்கு. தன் பிள்ளைகளுக்காக ஒதுக்கி வச்சிருந்தது மொத்தம் செலவாகுது. எதற்காக? பேழைக்காக. நோவா சொல்றாரு, இது எனக்காக அல்ல, கர்த்தருக்காக. இந்த மாலை நேரத்தில் இந்த கூடாரத்தில் நின்று நான் சொல்றேன், ஒற்றை ஆயுசு தான் உண்டு, ஒரு ஆயுசு தான் உண்டு. அந்த ஆயுசின் முடிவில் திரும்பி பார்த்துட்டு நீங்க சொல்லணும், நாங்கள் கர்த்தருக்காக கட்டினது. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேலையெல்லாம் முடிஞ்சு நோக்கம் என்னன்னு தெரியாது, எதுக்காக கட்ட சொன்னார்னு தெரியாது. அளவு போட்டு கொடுத்தது ஆண்டவர், இன்ன மரத்துல கட்டுன்னு சொன்னது ஆண்டவர். எல்லா வேலையும் முடிஞ்ச உடனே ஆண்டவர் சொன்னாரு, நீயும் குடும்பமும் அதுல ஏறி உட்கார்ந்துக்கிடுங்கன்னு. என்ன பாக்கியம் இல்லையா? இப்பதான் புரியுது, கர்த்தர் எதை செய்தாலும் நன்மைக்காய் செய்கிறார். அப்போ நோவாவின் குடும்பத்துக்கு கொடுத்தது பேழை என்கிற சுமை. இரண்டாவது இன்னொரு மனுஷனுக்கு ஒரு சுமை கொடுத்தார், என்ன தெரியுமா? அழைப்பு என்கிற சுமை. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனம். ஆதியாகமம் 12:1-2 அழைப்பு என்கிற சுமை. ஆபிரகாமிட்ட சொல்றாரு, நீ உன் ஜனத்தையும் உன் இனத்தையும் உன் சொந்தக்காரங்களையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு ஏன் பின்னால வா. யாருக்கு பின்னால வரகு? ஏன் பின்னால வா அப்படின்னு சொல்லும்போ சாரா கேட்கிறா, ஏன் சாதனை எல்லாம் வலிச்சு வாரி கட்டுதியா? அப்போ ஆபிரகாம் சொல்றாரு, ஒரு சவுண்டு கேட்டுன்னு. ஒரு சவுண்டு கேட்டுன்னு. என்ன சவுண்டு கேட்டு? எல்லாம் எடுத்துட்டு ஒரு ஆளுக்கு பின்னாடி போகணுமா. அந்த வீட்டில் அண்ணன் என்ன நடந்திருக்கும் யூகிக்க முடியுது இல்லையா உங்களுக்கு? ஏற்கனவே தலையில முடியல, அதனால கிருபை இல்லையா. குடும்பம் 2 இருக்கும் இல்லையா, பிரச்சனை வெடிச்சிருக்கும் இல்லையா. ஆபிரகாம் திடீர்னு சொல்றாரு, நான் எல்லாத்தையும் விட்டு கிளம்ப போறேன். ஒரு மறுமொழியும் சொல்லாம சாராமா சொல்றா, நானும் வாரேன். நீ ஏன் வார? கட்டின குற்றத்துக்காக வாரேன். பேசுனது யாருன்னு தெரியுமா? தெரியாது. அந்த சத்தம் இன்னொரு தடவை கேட்குமான்னு தெரியுமா? தெரியாது. பேசினவர் எங்க போக வேண்டிய அட்ரஸ் சொன்னாரா? தெரியாது. ஏதாவது கன்ஃபர்மேஷனுக்கு கூகுள் மேப்ல ஏதாவது ஒரு மேப் போட்டு தந்தாரா? தெரியாது. ஏதாவது ஒரு ஜங்ஷனுக்கு பேர் சொல்லி தந்தாரா? தெரியாது. என்ன சொன்னாரு? நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னாரு. யோசிச்சு பாருங்க, பஸ்ல ஏறி உட்கார்ந்து கண்டக்டர் ஒற்றை கேள்வி தானே கேட்பாரு, எங்க போகணும்னு கேட்கும்போ தெரியாதுன்னு சொன்னா ஆசாரி பழத்துல இறக்கி விடுவாரு.
தெரியாது. ஆபிரகாமே ஏன் இப்படி கேவலப்படுற, ஏன் இப்படி பாடுபடுற? ஆபிரகாம் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் மரியாதையா ஒதுங்கி பாவம் போலதான் நடந்துட்டு இருந்தேன். என் மேல கர்த்தருடைய அழைப்பு என்கிற சுமை வந்திருக்கிறது. ஒரு நிமிஷம் அத்தனை பேர் வலது கையை உயர்த்தணும். உங்க மேல வந்திருக்கிறது தெய்வீக அழைப்பு என்கிற சுமை. அதுக்காக நன்றி சொல்லுங்க. நம்மளை விட திறமை உள்ளவர்களை அழைக்கல்ல, நம்மளை விட பிரபலமானவர்களை அழைக்கல்ல, நம்மளை விட பெரிய மனிதர்களை அழைக்கல்ல, நம்மளை விட ஆரோக்கியம் உள்ளவர்கள் அழைக்கல்ல, நம்மளை விட படித்தவர்கள் அழைக்கல்ல. ஒண்ணுக்கு உதவாத என்னை தம்முடைய நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறார் இல்லையா? கண்ணை மூடி கை உயர்த்தி சத்தம் போட்டு நன்றி செலுத்துங்க. அப்பான்னு கூப்பிட்டு நன்றி செலுத்துங்க. அத்தனை பேரும் வாயை திறக்கணும். கிருபை இறங்குது. அப்பா உமக்கு நன்றின்னு சொல்லு. வெட்கப்படாத வாயை திறந்து சொல்லு. ஐயா சொல்லுங்க, சிஸ்டர் சொல்லுங்க, சொல்லுங்க. உன் மேல வந்திருக்கிறது அழைப்பு என்கிற சுமை. உன் மேல வந்திருக்கிறது அழைப்பு என்கிற சுமை. வாயை திறந்து சொல்லு. ரிகபதரபா அல்கந்தரபா ஷத்தரபா ரியந்தர பிரௌடபதுரபலபா ரெந்தல் கமந்தரபலபா. ஏன் நான் உங்க மேல எனக்கு உரிமை உண்டுன்னு சொன்னேன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் உங்க மேல உரிமை உண்டுன்னு சொன்னேன்னு தெரியுமா? உங்க பாஸ்டருக்கு அப்பாவை தெரியுமா உங்களுக்கு? அது என்ன பயங்கர சவுண்டா இருக்கு. அவருக்கு ஒரு சர்ச் உண்டு. அந்த சர்ச்சில் 1999 இந்த முட்டையிலண்டு விரியக்கு முன்னாடி சொல்லுவோம் இல்லையா? 1999 தான் பிரசங்கம் பண்ண வருவேன். பிரசங்கம் பண்ணிட்டு அப்போ உங்க பாஸ்டருக்கு பைக் இல்லை, உங்க பாஸ்டருக்கு அப்பாவுக்கு பைக் இல்லை. அப்போ பைக் உள்ளது மார்த்தாண்டத்தில் ஒரு பாஸ்டர். அவருக்கு பேர் நான் சொல்ல விரும்பல, அவ்வளவுதான். என்னைக்கெல்லாம் நான் மீட்டிங்கு போகும்போது அவர் வாராரோ, அவர் வார அன்னைக்கு பைக்கில் கொண்டு விடுவார். இல்லைன்னா என்ன பண்ணுவோம் தெரியுமா? குளத்தரையிலிருந்து வீடு வர நடப்பேன். எப்போ? 1999 குளத்தரையிலிருந்து வீடு வர நடந்த பிறகு கூட, குளத்தரையிலிருந்து வீடு வர நடந்த பிறகு கூட ஒரு தடவை கூட முழு யோகத்துக்கு பிரசங்கிக்க வரணும்னு சொன்னப்போ 1999 நாம் வராதிருந்ததில்லை. அதனாலேயாக நான் சொன்னது உங்க மேல எனக்கு உரிமை கூடுதல்னு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, உற்சாகத்தோட சொல்லுங்க. 1999 12, 13, 15 கிலோமீட்டர் நடந்ததுனால ஒன்று யோசிச்சு பாருங்க. 25 ஆண்டு தாண்டி விட்டது. இன்னைக்கு சும்மா அக்கனி டிஎம்டி கம்பி போல இல்லையா வச்சிருக்கிறாரு. பொறாம பொறாம பொறாம. ஹல்லேலூயா. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பூமியில ஒரு நாள் தெய்வத்தினுடைய சுமையை சுமந்து கொண்டு நீ நடந்தால் ஆயுசு மொத்தம் கர்த்தர் உன்னை சுமப்பார். இந்த பூமியில ஒரு நாள் தெய்வத்தினுடைய சுமட சுமந்து கொண்டு நீ நடந்தால் மரணம் வர கர்த்தர் உன் குடும்பத்தை சுமப்பார். உடகந்தர பிரௌடபந்தர ரெந்தல் கபரபல சத்தரபலபா அல்கந்தர பிரௌடபரபலபா. சுமக்கணு, அழைப்பை சுமக்கணு. பரிகாசத்துக்கு நடுவுல, நிந்தைக்கு நடுவுல, அவமானத்துக்கு நடுவுல, கேவலப்படுத்துகிற மனுஷர்களுக்கு நடுவுல, கெட்ட வார்த்தை பேசுறங்க நடுவுல அழைப்பை சுமக்கணு. கர்த்தர் கைவிட்டாரான்னு பாருங்க. ஒரு மதியினனை போல பின்பற்றி போனா இல்லையா? ஒரு புத்தியினனை போல பின்பற்றி போனா இல்லையா? ஒரு பைத்தியக்காரனை போல கேள்வி கேட்காம பின்பற்றி போனா இல்லையா? அவனிட்ட கர்த்தர் என்ன வாக்கு பண்ணினார் தெரியுமா? உன் சந்ததியில் இருந்து ராஜாக்கள் பிறப்பார்கள். ஒரு நிமிஷம் கை தட்டி, ஒரு நிமிஷம் வா திறந்து ஆண்டவரை உயர்த்துங்க.
அழைப்பை சுமக்க முடியுமானால் அப்போ ஒன்னு, கர்த்தருடைய சுமையை சுமந்த நோவாவும் குடும்பமும். 2, அழைப்பை சுமந்த ஆபிரகாமும் குடும்பமும். 3வது ஒரு சுமையை நான் பைபிள்ல இருந்து காட்டித்தாரேன். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 23வது வசனம். எண்ணாகமம் 13:23. எஸ்கோல் பள்ளத்தாக்கில் வச்சு 2 பேர் சேர்ந்து வாசிங்க. பாத்தீங்களா, இங்க சொல்லி இருக்கு 3வது சுமை. எவ்வளவு நல்லா இருக்குல்ல. 2 பேர் ஒரு தடி எடுத்துணும். 2 பேர் தடி எடுத்து அந்த தடிய 2 பக்கமும் 2 பேருக்கு தோல்ல நடுவில் என்ன கிடக்கு? கனி. எத்தனை ஆண்டுகளாய் கர்த்தரை பின்பற்றுகிறீர்கள்? கர்த்தரை ஸ்தோத்திரம், கிருபையினாலே கடந்த 25 ஆண்டுகளாய் கர்த்தரை பின்பற்றுகிறேன். கனி கொடுக்கிறீங்களா? என்ன கொடுக்கிறீங்களா? நான் இப்ப என்ன உங்கள்கிட்ட கேட்டேன்னு தோணுது. எத்தனை ஆண்டுகளாய் பின்பற்றுகிறேன்? கடந்த 25 ஆண்டுகளாய். கை சூண்டி சொல்ல முடியணும், இன்ன காரியத்துல கனி கொடுக்கிறேன், இன்ன காரியத்துல கனி கொடுக்கிறேன். முந்தி நான் இப்படி இல்லை, இப்ப நான் இப்படி. நம்ம கனியை சுமக்கும்படி அழைக்கப்பட்டோம். எதை சுமக்கும்படி? கனியை சுமக்கும்படி. கனியா இருந்தாலும் அது ஒரு சுமைதான் இல்லையா? பிள்ளைகளுக்கு பைபிள் என்ன சொல்லுது? கற்பத்தின் கனி. கற்பத்தின் கனின்னு சொல்லிருக்க கூடாது, பெரிய ஜேசிபின்னு சொல்லியிருக்கணும். என்ன பாடு இல்லையா? என்ன பாடு. பிள்ளை உள்ள சில வீட்டில் உள்ள ஆட்களுக்கு ஜப குறிப்பு என்ன தெரியுமா? ஆண்டவரே, இல்லாத இருந்தையும் மதியா இருந்துன்னு. டூ லேட். மொத்தம் இல்ல மாறு, காட்டுறதெல்லாம் வேலைத்தனம். ஏன் அப்படி ஒரு மாதிரி பாக்குறியா? நான் உண்மை சொல்ல போல தோணலையோ? தொடங்கினப்ப நீங்க இப்படி இருந்தா இனி அங்கோட்டு எப்படி சமாளிக்கிறது? ஒரு அல்லேலூயா நல்லா சொல்லுங்க, உற்சாகத்தோட சொல்லுங்க. ஒரு தாய் என்கிட்ட சொல்லுது, பாஸ்டர் நான் எழுதி வச்சுட்டு சாவேன், என் பிள்ளை காரணம்னு எழுதி வச்சுட்டு சாவேன்னு. அதுல பெரிய ஆனந்தம் என்ன தெரியுமா? 8 வருஷம் குழந்தை இல்லாம இருந்து ஊக்கமா ஜெபம் பண்ணி கிடைச்சது. ஊக்கமா ஜெபம் பண்ணி கிடை. இந்த மொபைல் போன் வந்து நெட்வொர்க் ஸ்பீடு கூடுனதோட பிள்ளைகள் எல்லாம் வலிய சுமடாகும். நெட்வொர்க் ஸ்பீடு கூடிச்சா பிள்ளைகளுக்கு ஸ்பீடு கூடிச்சு. இன்னி 6G எல்லாம் வந்தா இவங்க எக்ஸ்பிரஸ் வேகத்தில் போகணும். அப்ப குறுக்க நிற்கப்படாது, ஏற்றி இறக்கிட்டு அங்க போகணும். நான் சொல்ல வேண்டியது சொன்ன அவ்வளவுதான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா, கனி ஒரு சுமை. கனி ஒரு சுமை. ஆனா தெய்வ திட்டம் நிறைவேறுகிறது வரை அந்த பிள்ளைகளை சுமக்கணும். ஆனால நான் சுமந்தா அவன் என்ன சுமப்பான்னு நினைச்சிட்டு சுமக்கப்படாது, ஃபெயிலியர். நான் என் பிள்ளைய சுமந்தா கர்த்தர் என்ன சுமப்பார்னு நினைச்சிட்டு சுமையுங்க. ஒரு அல்லேலூயா நல்லா சொல்லுங்க, உற்சாகத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முந்தி ஆட்கள் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைப்பணும், பிள்ளைகளுக்குன்னு சேர்த்து வைப்பணும். இப்பதான் ஆட்களுக்கு புத்தி வந்து பிள்ளைகளுக்குன்னு சேர்க்கப்படாது, நமக்குன்னு ஏதாவது சேர்த்து வைக்கணும்னு. ஏன் பிள்ளைகளுக்கா சேர்த்து வச்சா அத்தனை ஆளுகளும் பெருவழி. நல்லா இருக்கு இல்லையா தமிழ்? பிள்ளைகளுக்குன்னு சேர்த்து வச்ச அத்தனை ஆட்களும் சொல்ல மாட்டீங்களே. ஆனால் இப்ப ஆட்களுக்கு புத்தி வந்து பிள்ளைகள் வளர வளர நமக்குன்னு எங்கேயாவது ஏதாவது சேர்த்து வைக்கணும். ஏன்? கனி சுமை. கனி சுமை. 5ஆம் கிளாஸ் படிச்ச பிள்ளை தாயை பார்த்து முறைச்சொல்லிய பார்க்குது. வெளியே போன முயல் போல பம்முவான், தாயார்கிட்ட புலி போல இல்லை சீரிட்டு நிற்கிறான்.
கனி சுமை எங்க வர சுமக்கணும்? அந்த ராட்சதர்கள் வாழ்கிற பட்டணம் முதல் கானான் தேசம் வர சுமக்கணும். இடையில வச்சு சோர்ந்து போக கூடாதுன்னு சுமக்கிற அத்தனை பேருக்கு நல்ல பலன் தருவார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை வீடுகள்ல பிள்ளைகளால புருஷ மனைவிக்கு பிரச்சனை தெரியுமா? எத்தனை வீடுகள்ல பிள்ளைகளால பெரிய சண்டை தெரியுமா? அந்த தாய் சொல்லுது, நான் எடுக்கிற தீர்மானம் எல்லாம் என் பிள்ளையால தெற்றி போகுது. கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு 50 தடவை தீர்மானம் பண்ணினேன். அவனை கண்ட உடனே எனக்கு வாயில அதுதான் வருதுன்னு. சோத்திரம் சொல்லிட்டு இருங்க, சோத்திரம் சொல்லிட்டு இருங்க. கனி ஒரு சுமை சுமந்துட்டு எங்க வரணும்? தெய்வராஜ்யத்தில் வரணும். உங்க பிள்ளை கீழ்ப்படியல்லைன்னு சொல்லி மனம் தளராதுங்கன்னு. உங்க பிள்ளை சொன்னா கேட்கலன்னு சொல்லி மனம் தளரப்படாதுன்னு. உங்க பிள்ளை என்கிற கனிய கர்த்தர் உங்க கையில தந்திருக்கிறார். ஏன்னா அதை சுமக்க உங்களால மட்டும்தான் முடியும். அதை சுமக்க உங்களால மட்டும்தான் முடியும். அந்த பிள்ளைய சுமக்க உலகத்துல வேற யாராலும் முடியாது. அதனால கர்த்தர் உங்க கையில தந்திருக்கிறாரு. சுமந்து கொண்டு வரணும். எதுவரை? தெய்வராஜ்யம் வர. அப்போ கர்த்தருடைய பேழை என்கிற சுமை, அப்புறம் அழைப்பு என்கிற சுமை, அப்புறம் கனி என்கிற சுமை. 4 இதாகும் கொஞ்சம் கஷ்டம். என்ன? பலிபீடம் என்கிற சுமை. என்ன சுமை? பலிபீடம் என்கிற சுமை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பலிபீடம் உண்டு இல்லையா? அந்த பலிபீடம் எப்பவும் எரிஞ்சிட்டு இருக்கணும். எப்பவும் எரிஞ்சிட்டு இருக்கணும். அது அணையக்கூடாது. ஏன்னா அதுல எரிய தொடங்கினது பரலோகத்தின் நெருப்பு. எரிஞ்சிட்டு இருக்கணும். இப்போ ஒரு இடத்துல பாளையம் அடிச்சு தங்கி இருக்கிறாங்க. அங்க பலியிடுறாங்க. பலிபீடத்தின் நெருப்பு எரியுது. திடீர்னு மேகம் எழும்புது. இனி இவங்க என்ன செய்யணும்? கிளம்பணும். கிளம்பும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த பலிபீடத்தில் 2 பலகை சொருவாங்க. 2 தூணு சொருவாங்க. தூணு சொருவிட்டு 4 பேர் தோடு கொடுக்கணும். 4 பேர் தோடு கொடுக்கணும். எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? பலிபீடம் வெந்துட்டு இருக்கு. பலிபீடம் வெந்துட்டு இருக்கு. தோல்ல வச்சு சுமக்கணும். பாஸ்டர் உங்களுக்கு தெரியுமா? அவங்க கனி இல்லையா சுமந்தனும், நான் தீயாக்கும் சுமக்கிறேன். நான் என்ன சுமக்கிறேன்? ஒரு பக்கம் என் பிரச்சனை, கடன் பிரச்சனை, ஒரு பக்கம் சுமை, ஒரு பக்கம் புருஷ பிரச்சனை சுமை, ஒரு பக்கம் மனைவி பிரச்சனை சுமை, இன்னொரு பக்கம் பலிபீடத்தையும் கூட தோடு கொடுக்கிறேன். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். என்ன சபையே, கர்த்தர் உன்னை நடத்த போகிறார். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. மகா வறட்சியான காலத்திலையும் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். தைரியத்தோட ஜெப. மீது எல்லாரும் சுமையா இருக்குன்னு தான் சொல்லணும். எல்லாம் சுமையா இருக்கு. அழைப்பு சுமையா இருக்கு, கனி சுமையா இருக்கு. ஆனா இவங்க மட்டும் என்ன சொல்லும் தெரியுமா? சுமையாவும் இருக்கு, சூடாவும் இருக்கு. சுமையாவும் இருக்கு, சூடாவும் இருக்கு. நினைச்சா சோர்ந்து போவோம், நினைச்சா சோர்ந்து போவோம். அதனால இவங்க என்ன நினைப்புன்னு தெரியுமா? சூடா இருந்தாலும் வேற யாருக்கும் இந்த பாக்கியத்தை கொடுக்காம கர்த்தருடைய பலிபீடத்தை சுமக்கிற பொறுப்பை என் கையில தந்திருக்கிறாரே, அதனால ஆனந்தத்தோட சுமப்பார்கள். ஹல்லேலூயா. அடுத்து கொஞ்சம் கூட உள்ள போட்டா தேவாலயத்தில் ஒரு கொத்து விளக்கு உண்டு. தெரியுமா? 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 அதை என்ன செய்யணும்? சுமக்கணும். அதை சுமக்கும்போது உள்ள பிரச்சனை, அணையாம சுமக்கணும். எப்படி சுமக்கணும்? அணையாம. பண்டு ஸ்கூல்ல படிச்ச பிள்ளைகள்கிட்ட நீங்க கேட்டு பார்க்கணும்னா, நான் எல்லாம் பண்டு ஸ்கூல்ல படிச்ச ஆளு. தலை பார்த்தா தெரியலையா? என்ன அப்படி முறைச்சு பார்க்கறது?
പണ്ടുള്ള എല്ലാ പിള്ളേർക്ക് ബുക്കിലെയും മണ്ണെണ്ണ നാറും. ഇന്ന് പിള്ളേള ബുക്കിലെ സ്പ്രേക്ക് മണം. ബുക്കിലെ സ്പ്രേ അടിച്ചിട്ട് പോന്നു എന്നത്തുക്കോന്നോ. പണ്ട് ബുക്കിലെല്ലാം എന്നെ നാറും, മണ്ണെണ്ണ നാറും. മണ്ണെണ്ണ നാറുത്? ഒരു വിളക്ക് 4 പേരിருந்து ഒരേ നേരത്തിൽ ഹോംവർക്ക് എഴുതണം. അത് ചൊല്ലി വച്ചതുപോലെ കാറ്റ് 4 സൈഡിലോട്ടും അടിച്ചു. അപ്പൊ 4 പേര് കയ്യെ എപ്പടി വച്ചിരിക്കണു? இப்படி வச்சிருக்கணும். ஞாபகம் இருக்கா? இப்படி வச்சிருக்கணும். இப்படி வைக்குമ്പോൾ அதில் ഏറ്റവും ഇളയതൊന്നും കാണുമില്ല. அந்த ഇളയതുക കൈ ചൂടടിച്ച് അറിയാതെ തട്ടി ഒരാൾക്ക് മാത്സ് ബുക്ക് എരിഞ്ചു. அல்ல LED லைட்டு சுவிட்ச் போட்ட உடனே எரியுத லைட்டுக்கு முன்னே இருந்து படிச்சக என்ன பாடில்ல. நம்மள்கிட்ட வந்திருந்து படின்னு சொல்ல ஆளில்லை, ஹோம்ஒர்க் எழுதன்னு சொல்ல ஆளில்லை. ஹோம்ஒர்க் எழுதா போக முடியுமா? வாத்தியார் உலக்க ஆகும் கையில் வச்சுட்டு நிற்காது. இப்போ டீச்சர் மாதிரி சாக்லேட்டு 5-6 மிட்டாய்க்கு பேர் சொல்லுங்க சிஸ்டர். கிட்கேட்டு, டேரி மில்க்கு, 5 ஸ்டார். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஸ்கூலில் போகும்போது LKG UKG பிள்ளைகள் காம்பவுண்டில் போகும்போது பார்த்துருக்கீங்களா? டீச்சர் கையில் முட்டாய் வச்சுட்டு நிற்க, நம்ம போகும்போது உலக்க வச்சுட்டு நிற்பணும். காலம் மாறின மாற்றத்தை பார்த்தீங்களா? அப்படி இருந்தும் படிக்க என்ன மடி இல்லையா? எல்லா புக்கிலையும் மண்ணெண்ண நாரும். எல்லா புக்கிலையும் 5-6 பேஜ் எரிஞ்சு போய் காணும். நல்ல ஸ்கூல் பேக் இருக்காது. எல்லாருக்கும் புக்கும் ஒரு ரப்பர் பேண்ட்ல நிற்கும். விளக்குக்க கதை. வனாந்தரத்தில் எந்நேரமும் காற்றடிக்கிற வனாந்தரத்தில் உங்க கையில இந்த குத்து விளக்கு எடுத்து தந்து அணையாம கொண்டு வான்னு சொன்ன என்ன செய்வீங்க? ஒரு பயணம் போறோம். புருஷனை பார்க்கக்கா, மனைவியை பார்க்கக்கா, பிள்ளைகளை பார்க்கக்கா, விளக்க பார்க்கக்கா. நம்மளை நம்பி விளக்கு தரல பார்த்தீங்களா? கர்த்தருக்கு தெரியும். ஒரு சகோதரர் கையில நம்பி விளக்க கொடுத்தாருன்னு வைங்க, அவரு பாவம் போல போறாரு. நீட்டி பிடிச்சு சுவாசம் விட்டா விளக்கணையும். பிபி ஏறி வரும். கெட்ட வார்த்தை நாக்குக்கு அச்சத்துல வந்திருக்கு, பேசின விளக்கணையும். அப்படி பவ்யமா சுமந்துட்டு போகணும் இல்லையா? அப்படின்னா இந்த விளக்க கண்டிப்பா சுமக்கக்கு கர்த்தர் யாரை கண்டிருக்கிறாரோ அவங்க கையில தான் கொடுப்பாரு. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த தேசத்துல பிரகாசிக்க வேண்டிய விளக்கு உங்க கையில இருக்கு. உங்க குடும்பத்துல பிரகாசிக்க வேண்டிய விளக்கு உங்க கையில இருக்கு. உங்க பட்டணத்துல பிரகாசிக்க வேண்டிய விளக்கு உங்க கையில இருக்கு. சகோதரிகளே, சகோதரர்களே, நம்பி தந்திருக்கிறார். என்ன அணைய விடாதுங்க, அணைய விடாதுங்க, அணைய விடாதுங்க, அணைய விடாதுங்க. அணையாம சுமப்பேன்னு சொல்றவங்க மட்டும் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஒரு காரியத்தை சொல்லட்ட அருமையானவர்களே, அபமானத்தை சொந்தம் தோளில சுமந்தவர், நெருக்கத்தை தோளில சுமந்தவர், நிந்தையை தோளில சுமந்தவர், உலகத்தின் மொத்த பாவத்தையும் தோளில சுமந்தவர். ஏன்? ஒரு மரத்தினால் செய்யப்பட்ட சிலுவையை தோளில சுமந்தவர் கண்டிப்பாக உங்களுக்கு சுமக்கும்படியான பலனை தரப்போகிறார். கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அத்தனை பேரும் கை தட்டணும், அத்தனை பேரும் வாயை திறக்கணும். அந்நிய பாஷை அடையாளம் உள்ளவங்க ஆவியில நிரம்புங்க, ஆண்டவரை உயர்த்துங்க. சுமக்க வேண்டிய கிருபையை தாராரு. வழியில விடாத, வழியில விடாத, இதுவரை கண்டிராத ஒரு கிருபை.
ஊடபதன பிரௌடபத்தர அந்தல் கந்தர ரியாந்தர பலவா ரெந்தல் கபர பலவா 2 நிமிஷம் கை தட்டுங்க வாயை திறங்க அடக துரபர பலவா ரியாந்தர பிரௌடபர பலவா ஏ பாத்தி பிடிக்குது கண்ண மூடி பாத்துக்கோ ஆவியில நிரம்புங்க ஆவியில நிரம்புங்க 2 நிமிஷம் பரிசுத்த ஆவியானவர் பயங்கரமா இறங்குறாரு கண்ண மூடி வாயை திறந்து 2 நிமிஷம் அந்நிய பாஷை பேசுங்க ஊடாபா ராக்கதரபா ரியாந்தர கந்தரபா அல் கந்தரபா பத்தி எரியுது அந்த விளக்கு மறுபடி எரியுது கிருபை பெற்ற தேவ பிள்ளைகளே, ஜெபம் ஒரு விளக்கு, அணையாம சுமக்கணும். அபிஷேகம் ஒரு விளக்கு, அணையாம ஒரு சுமக்கணும். கிருபை ஒரு விளக்கு, அணையாம சுமக்கணும். விசுவாசம் ஒரு விளக்கு, அணையாம சுமக்கணும். தெய்வ ராஜ்யம் வர சுமக்கிறவர்களுக்கு அதிகம் கிருபையை கொடுப்பார். ஏன்னா அவர் சுமந்தார் இல்லையா? அவர் சுமந்ததுனால சுமக்கிறவங்களுக்கு அதிக கிருபை. அப்போ நோவாவும் குடும்பமும் பேழை என்கிற தேவ திட்டத்தை ஒரு சுமை சுமந்தார்கள். ஆபிரகாமும் குடும்பமும் அழைப்பு என்கிற சுமை அதை சுமந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களில் ஒரு சிலர் பலிபீடம் என்கிற சுமை அதை சுமந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களில் 2 பேர் கனி என்கிற சுமை அதை சுமந்தார்கள். ஒரு ஆள் கர்த்தருடைய விளக்கை சுமந்தார்கள். புரியறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்த அந்த மகிமையுள்ள உடன்படிக்கை பெட்டி இருக்குல்ல, கர்த்தரே வந்து தங்குற அந்த பெட்டி இருக்குல்ல, அந்த கிருபாசனை இருக்கிற அது இருக்கு இல்லையா, யாரோ 4 பேர் என்ன பாக்கியவான்கள் இல்லையா, அவங்கள்ட்ட எதை சுமக்கிறீங்கன்னு கேட்டா என்ன சொல்லணும் தெரியுமா? கர்த்தரை சுமக்கிறோம், கர்த்தருடைய மகிமையை சுமக்கிறோம். ஒரு நிமிஷம் வலது கையை உயர்த்தி பிடிங்க. ஒரு ஆயுசுதான் உண்டு தேவ பிள்ளைகளே. கர்த்தரை சுமக்கிறோம், கர்த்தருடைய மகிமையை சுமக்கிறோம். புயலானாலும் காற்றானாலும் வெள்ளமானாலும் தரித்திரமானாலும் ஆபத்தானாலும் அனுகூலமானாலும் பிரச்சனை ஆனாலும் கர்த்தரை சுமக்கிறோம். வாயை திறந்து சொல்லுங்க, தெய்வத்தினுடைய மகிமையை சுமக்கிறோம். நீங்க சாத்தானுடைய சாக்கடையை சுமக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நீங்க தெய்வத்தினுடைய மகிமையை, நீங்க தெய்வத்தினுடைய மகிமையை நன்றி செலுத்துங்க. வா திறந்து நன்றி செலுத்துங்க. உடரபல கந்தரபல வரவா ரியாந்தர பிரௌடப துரபல வரவா ரேந்தல் கபரபல வரவா ரியாந்தரபலவா. சபையே, நீ உடன்படிக்கை பெட்டிய சுமக்கணும். சபையே, நீ கர்த்தரை சுமக்கணும். சபையே, நீ தெய்வத்தினுடைய மகிமையை சுமக்கணும். அது ஒரு வேலை அல்ல, அது ஒரு பாக்கியம். இந்த கற்பிணிகள்கிட்ட கேட்கணும், என்ன டைம் கிடைக்குமா பேசணும். கற்ப காலம் எப்படி இருக்கும்னு கேட்கணும். அது ஒரு 10 மாச சுமடு. ஒரு பையன்கிட்ட தாயார் சொல்லுது, மகனே அதை செய்யன்னு. அவன் சொன்னான் செய்ய மாட்டேன்னு. உடனே தாய் சொல்லுது, 10 மாசம் நான் உன்னை சுமந்து பெற்றேன்னு. உடனே அவன் சொல்றான், 10 மாசம் 10 மாசம்னு 10,000 தடவை நீ சொல்லியாச்சு. ஒரு வல்லத்தில் ஏறி இருந்தா உன்னை 10 வருஷம் சுமக்குதேன்னு. சுமை இல்லையா? வயிற்றுக்குள்ள கிடக்கிற ஒரு பிள்ளை சுமை இல்லையா? ஆனா அந்த பிள்ளை வயிற்றுக்குள்ள சவுட்டும்போ எவ்வளவு நல்லா இருக்கு இல்லையா? ஏன் அப்படி ஒரு முறைச்சு முறைச்சு பாப்பு? மொத்த சுமையும் ஒரு செகண்ட்ல மாறுச்சு இல்லையா? ஒரு ஆனந்தம்,
உடம்பு மொத்தம் ஒரு தெறிப்பு. ஏன்? உள்ள கடந்த உயிர் ஒற்ற சவுட்டு. சுமை 10 மாசத்துக்கு சுமை. 10 மாசம் எங்கேயுமே உருண்டு விழப்படாது, கவனமா நடக்கணும். அது 10 மாசம் சுமைன்னா இது ஒரு ஆயுசுக்கு சுமை. புரியுதா உங்களுக்கு? புரியுறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு கர்ப்பவதி சகோதரி ஒரு பிள்ளைய தன் வயிற்றில் 9.5 மாதங்கள் சுமப்பது போல ஒரு ஆயுசு மொத்தம் இதை சுமக்கணும். இது இனிமையான சுமை, இது இதமான சுமை, இது சுகமான சுமை. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விளக்க சுமக்கிறது கஷ்டம். ஏன்னா தேவையில்லாம சோசம் விட்டாலே விளக்கு என்ன செய்யும்? அணையும். கோபப்பட்டு ஏதாவது பேசினாலே விளக்கு என்ன செய்யும்? அணையும். இந்த பிபி டென்ஷன் உள்ள ஆட்களுக்கு இது ஒன்று என்ன செய்யாது, சரியாகாது. நீட்டி பிடிச்சு கொட்டாய் விட்டாலே விளக்கு என்ன செய்யும்? விளக்கு அணைஞ்சு போகும். கர்த்தர் கொளுத்தி வச்ச விளக்கு. இந்த ஒலிம்பிக் போட்டியில் உள்ள தீபம் பிடிச்சிட்டு போவாங்க இல்லையா, அவங்க ஓடணும் ஓடணும். எவ்வளோ வேகமாக ஓட முடியுமோ அவ்வளோ வேகமாக ஓடணும். அதே நேரத்தில் ஒலிம்பிக் தீபம் அணையாமல் ஓடணும். ஒலிம்பிக் தீபம் அணைஞ்சா ஒரு நாட்டுக்கே அவமானம். ஒலிம்பிக் தீபம் அணையாமல் ஓடணும் ஓடணும், அணையாமல் ஓடணும். ஆனால் ஒலிம்பிக் தீபத்தை கையில் பிடிப்பது ஒரு பொறுப்பு இல்லை, ஒரு வேலை இல்லை, அது ஒரு பாக்கியம். அது எல்லாருக்கும் கிடைக்காது. ஏதோ சில உலக பிரபலங்களுக்கு கிடைக்கிற ஒரு பாக்கியம் ஒலிம்பிக் தீபத்தை எடுத்துக்கொண்டு ஓடுகிறது. அப்படியானா நான் கேட்கிறேன், கர்த்தருடைய விளக்கை எடுத்துக்கொண்டு ஓடுவது எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா? ஹல்லேலூயா! நாம இருக்கிற தேசத்துல, நாம இருக்கிற குடும்பத்துல, நாம இருக்கிற பட்டணத்துல தெய்வத்தினுடைய விளக்கை சுமந்து கொண்டு போகிற பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா! அடுத்த சுமை. நேரம் வேகமா ஓடுது. அடுத்த சுமையை கூட நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். இதெல்லாம் நான் காட்டி தந்ததெல்லாம் ஒரு லோட் ஆகும். இந்த லோடெல்லாம் வெளியே காட்ட முடியும். இதெல்லாம் கண்ணியை வெளியே காட்டலாம், உடன்படிக்கை பெட்டியை வெளியே காட்டலாம், விளக்க வெளியே காட்டலாம். இனி வெளியே காட்ட முடியாத சுமை என்ன தெரியுமா? ஆத்தும பாரம். பவுல் சொல்றாரு, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் நான் கற்ப வேதனைப்படுறேன். ஒரு ஆளுக்குள்ள கிறிஸ்து உருவாகும்படி அவன் சொல்றான், நான் கற்ப வேதனைப்படுறேன். நான் கேட்கிறேன், இத்தனை காலமா தெய்வத்தை பின்பற்ற இல்லையா? தெய்வத்திட்ட என்னெல்லாம் வாங்கியாச்சு இல்லையா? தெய்வம் உங்களுக்கு இந்த ஒரு ஆயுசுல என்ன தரல? என்ன தரலன்னு கேட்கிறேன். கேட்டதெல்லாம் கூடுதல் தந்தார் இல்லையா? இனி கொஞ்ச நேரம் ஆத்தும பாரத்தை சுமப்பமா நாம? ஆண்டவரே, ஒரு நிமிஷம் வலது கையை உயர்த்தி ஜெபிங்க. ஆண்டவரே, என்னாலே என் குடும்பத்தையாவது ரட்சிக்க கிருபை தாரு சொல்லுங்க. என்னாலய புருஷனையாவது ரட்சிக்க கிருபை தாரு சொல்லுங்க. என்னாலய மனைவியாவது ரட்சிக்க கிருபை தாரு. என்னாலய பிள்ளைகளையாவது ரட்சிக்க கிருபை தாரு. எனக்கு ஆத்தும பாரத்தை தாரு ஆண்டவரே. வாயை திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. கர்த்தர் உங்களை பாரப்படுத்துகிறார், கர்த்தர் உங்களை ஏவுகிறார். இந்த கூட்டம் முடிஞ்சு போகும்போ ஒரு ஆள் கூட ஜப பாரம், ஆத்தும பாரம், தெய்வீக பாரம் இல்லாம இந்த இடத்தை விட்டு எழும்பி போக கூடாது. தயவு செஞ்சு ஊக்கமா ஜெபிங்க. கர்த்தர் சில உள்ளங்களை உடைக்க போறாரு. கர்த்தர் சிலருக்குள்ள கிரியை செய்ய போகிறார். வாயை திறந்து கேளுங்க. என்ன உடையும் ஆண்டவரே, என்ன பாரப்படுத்தும் ஆண்டவரே. தெசலோனிக்கர் நிருபத்தில் நாம் வாசிச்சோம் இல்லையா?
1 தெசலோனிக்கர் 2:1-2 வாசிச்ச இல்லையா? அது வெளியே காட்டி கொடுக்கத்தக்க பாரம் இல்லை, அது ஆத்தும பாரம். அந்த சுமை எவ்வளவு கடினம்னு யாருக்கும் சொல்லி கொடுக்க முடியாது. எத்தனை ராத்திரிகள் தூங்காம முழங்கால நிக்கிறேன்னு யாருக்கும் சொல்லி கொடுக்க முடியாது. எவ்வளவு துள்ளி கண்ணீர் என் கண்ணில இருந்து வருதுன்னு சொல்ல முடியாது. இந்த மேடையில இருந்து நான் தைரியத்தோட சொல்ல முடியும், என் மேல இருக்கிறது கர்த்தரின் சுமை. இங்க இருக்கிற எல்லாருக்கும் குடும்பம் உண்டு, இங்க இருக்கிற எல்லாருக்கும் வீடு உண்டு, இங்க இருக்கிற எல்லாருக்கும் வாழ்க்கை உண்டு, இங்க இருக்கிற எல்லாருக்கும் பிள்ளைகள் உண்டு. அப்படி இருந்தும் 7 நாள் ஒதுக்கி ஏன் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிறேன் தெரியுமா? எனக்கு தெய்வத்தினுடைய பாரத்தை கொஞ்சம் சுமக்க எனக்கு கிருபை வேணும்னு தானே. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாரப்படணும். இந்த ராத்திரி உங்க உள்ளம் உடையணும். இந்த ராத்திரி உங்க உள்ளத்துல தெய்வம் பேசணும். இந்த ராத்திரி உங்க கண்கள் குளமாகணும். இதுவரை இல்லாத ஒரு ஜெப ஆவி உங்களை பிடிக்கணும். இதுவரை இல்லாத ஒரு கிருபை உங்களுக்குள்ள இறங்கி வரணும். என் ஆண்டவர் என்னை உடைப்பாராக, என் ஆண்டவர் என்னை பாரப்படுத்துவாராக, என் ஆண்டவர் என்னை தொடுவாராக, என் ஆண்டவர் என்னை ஏவுவாராக. ஒரு தெய்வீக சுமை எனக்கு வருவதாக. நீங்க உளுற மாடு பார்த்திருக்கீங்களா? உளுற மாடு இந்த காலத்துல பார்க்க வாய்ப்பு இல்லை. யார பார்த்திருக்கீங்களா மாடு உளுறது? ஐயா மாதிரி நிறைய பார்த்துருக்கு, அக்கா மாதிரி கொஞ்சம் பேர் பார்த்துருக்கு. அந்த உளுற மாடு எல்லாரும் கவனிங்க. உளுற மாடு 2 மாடை பிடிச்சு ஒரு நுகத்துல போட்டணும். 2 மாடை பிடிச்சு ஒரு நுகத்துல போட்டணும். அந்த மாட்டுட்ட கேளுங்க, உனக்கு ஏதாவது தெரியுதா? நீ உனக்காக பாடுபடுறியா? இல்ல, எவனோ ஒருத்தனுக்காக. திரும்பி நின்னுட்டு கொம்ப கூர்மையாக்கி உனக்காக நான் வேலை செய்ய முடியாது, ஓடி போயிடு, குத்தி போடுவேன், என்ன செய்ய முடியும்? பாவம் போல நின்று கொடுக்குது இல்லையா? குனிஞ்சு நின்று கொடுக்குது. 2 காளைகளை ஒரு நுகத்துல பூட்டியாச்சு. அந்த நுகத்துல ஒரு கலப்பை. அந்த கலப்பையில ஒரு ஆள் ஏறி நிற்கிறாரு. ஏறி நிற்கிற ஆளுக்கு கையில ஒரு கம்பு. என்னெல்லாம் கேள்வி கேட்கலாம் இல்லையா? என்ன அடிக்க நீ யாரு? என்ன அடிக்க நீ யாரு? என்ன நுகத்துல போட்டி உனக்கு வேலை வாங்கக்கு நீ யாரு? கேட்கலாம் இல்லையா? சண்டேஸ் கிளாஸுக்கு வான்னு சொன்னாலே நம்ம நூந்துனாக்கும் கேள்வி கேட்கறது. இங்க இல்ல, தூர. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பைபிள் கிளாஸுக்கு 18 ஆகி 19 ஆகி 15 ஆகி 14 ஆகி தேயுது. பார்த்தீங்களா? ஒன்னும் குற்றம் சொல்ல முடியாது. மெழுகுத்திரி எரிய எரிய தேயும். இதை ஒரு ஆலோசனை எடுத்துக்கிடணும். ஒரு அல்லேலூயா உற்சாகமா சொல்லுங்க. அன்பான தேவ பிள்ளைகள் நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. திரும்பி நின்று மாடு கேள்வி கேட்கலாம் இல்லையா? என்ன கேட்க நீ யாரு? எனக்கு முதுகுக்கு மேல நுகத்தை வச்சுக்கிட்ட நீ யாரு? என் மேல யாரு நிக்க நீ யாரு? மாடு கேள்வி கேட்கலாம். ஆனாலும் அது அடக்க ஒடுக்கமா உழுது கொடுக்கலையா? திடீர்னு என்ன ஆச்சு தெரியுமா? அந்த கலப்பை ஒரு பாறை கடையில மாட்டுச்சு. ஏற்கனவே எடுக்க முடியாத பாரம், ஏற்கனவே தலைமுடி கிருன்னு போகுது, ஏற்கனவே டென்ஷன், குடும்ப சுமை, பணச்சுமை, நெருக்கடி சுமை, தரிசன சுமை எல்லாம் ஏற்கனவே தலைக்கு மேல இருக்கா. ஒரு வழியா அப்படி போயிட்டு இருந்தேன். இப்போ கலப்பை பாறை கடையில மாட்டுச்சு. கலப்ப பாறைக்கடையில மாட்டின உடனே நீங்க என்ன நினைக்கிறீங்க? காலை விட்டுடும்னு நினைக்கிறோம். காலை விட்டுடாது. 2 காலை சேர்ந்து ஒரு பிடி பிடிக்கும். அதுக்கு தெரியுமா கலப்ப மாட்டிச்சுன்னு? நான் கேட்கிறேன், புத்தி உள்ள சகோதரர்களை நான் கேட்கிறேன், புத்தி இல்லாத காளைக்கு வர தெரியுது இல்லையா நல்ல பலமா பிடிச்சு இழுக்கணும்னு?
கலப்பையில் ஒரு ஆள் நிக்குது இல்லையா, அந்த ஆளுக்கு தெரியுமா கலப்பை மாட்டுச்சுன்னு? தெரியாது. அந்த ஆள் உடனே என்ன பண்ணுவார் தெரியுமா? எடுத்து ஒற்ற அடி. ஏற்கனவே உள்ள பலம் மொத்தம் வச்சாக்கும் குடும்பத்தை இழுத்துட்டு போறது. ஏற்கனவே ஆரோக்கியத்தை பார்க்காம ஆயுச பார்க்காம உடலை ஒடுக்கியாக்கும் கொஞ்சமாவது இழுத்துட்டு போறது. இப்ப மாட்டுச்சு. இப்ப மாட்டுற உடனே மேல நிக்கிற ஆள் என்ன செய்யணும்? பரவாயில்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணு, பூஸ்டோ ஹார்லிக்ஸோ கலக்கி தாரேன்னு சொன்னா ஒரு ஆறுதலா இருக்கும். அந்த ஆள் எடுத்தாரு சாட்டை, டபார் டபார் நாடி. எனக்கு வேதனை யார்கிட்ட சொல்லக்குன்னு அப்பதானே தோணுது. எனக்கு துன்பத்தை யார்கிட்ட சொல்லக்குன்னு அப்பதானே தோணுது. என் பிரச்சனை யார்கிட்ட சொல்லக்குன்னு அப்பதானே தோணுது. ஏன்னா மாடுகளுக்கு தெரியல கலப்பை பாறைக்கடையில மாட்டுச்சுன்னு, அடிக்கிற ஆளுக்கு தெரியல கலப்பை பாறைக்கடையில மாட்டுச்சுன்னு. ஆனா ஒண்ணு தெரியும், இதுவரை இழுத்துட்டு போனதே பலவீனப்பட்டுதான், இதுவரை சுமந்துட்டு போனதே நிந்திக்கப்பட்டுதான், இருக்கிற பலத்தை மொத்தம் வச்சுதான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லுது. இப்போ இந்த ரெண்டு மாடுகளுக்கு ஒரு யோசனை வருது, சேர்ந்து ஒரு பிடி பிடிப்போம். இந்த தடவை இந்த சபை ஒருமிச்சு போராடினா பெரிய பெரிய கற்களை கர்த்தர் உடைத்து எறிய போகிறார். கைதட்டி நல்ல 2 நிமிஷம் கை தட்டுங்க, 2 நிமிஷம் கை தட்டுங்க. பலவீனத்தின் கல்லு உடைஞ்சு தெறிக்க போகுது, அவமானத்தின் கல்லு உடைஞ்சு தெறிக்க போகுது, போராட்டத்தின் கல்லு உடைஞ்சு தெறிக்க போகுது. நல்ல கை தட்டுங்க, நல்ல வாய தரைங்க, நல்ல வாய தரைங்க. பிரௌடப துரபனபனபனபனபனபா ரியாந்தர பிரௌடபனபனபா. ஒரு அசுர பலம் இறங்கி வருது, ஒரு அசாதாரண அக்கினி இறங்கி வருது, ஒரு கிருபை இறங்கி வருது, ஒரு வல்லமை இறங்கி வருது. கண்ணை மூடி பெற்றுக்கோ, கண்ணை மூடி பெற்றுக்கோ, ஏன் பெற்றுக்கோ, பெற்றுக்கோ, விடாத விடாத. கை தட்டு, ஆவியில போராடு. ரபா தரபா கதரபா ரியாந்தர. கிருபை மேல் கிருபை, வல்லமை மேல் வல்லமை, பலத்தின் மேல் பலன். கை தட்டுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அந்த கல்லு அளவை தருக்குது, அந்த போராட்டம் உடையுது. ஏன் பெற்றுக்கோ. உடகதன கடகத்தன கந்தல் கபரபலபா. அத்தனை பேரும் ஆவியில போராடுங்க. இப்ப உங்க நுகம் மாட்டி கிடக்கு, ஆனா அந்த போராட்டம் உடைய போகுது, உடைய போகுதுன்னு உங்க குடும்பம் இப்ப மாட்டி கிடக்கு, ஆனா அந்த பிரச்சனை உடைய போகுது. கண்ண மூட பிடிக்குது. உடரபரபரபா கடிந்து கொண்டு ஜபிக்க கிருபை பெற்றவர்கள் கடிந்து கொள்ளுங்க. ஆவியில வெட்ட கிருபை பெற்றவர்கள் ஆவியில வெட்டுங்க. அபிஷேகம் உள்ளவங்க போராடுங்க. ஒரு ஆளு கூட விடக்கூடாதுன்னு இன்னைக்கு ராத்திரி கலப்பை விடுவிக்கப்படுகிறது. ரீபா காபா ரக்கா தாராபா. ஓ பிள்ளை மாட்டி கிடக்கு, இயேசுவின் நாமத்தில் விடுதலை வருது. ஓ குடும்பம் மாட்டி கிடக்கு, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. கை தட்டி பெற்றுக்கோ. அந்நிய பாஷை பேசுங்க. சில குடும்பங்களின் நுகங்கள் மாட்டி இருக்கிற பிரச்சனையிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிறார். சில பிள்ளைகள் மாட்டி இருக்கிற பிரச்சனையிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிறார். 2 நிமிஷம் 2 நிமிஷம். அத்தனை பேரும் அந்நிய பாஷை பேசுங்க, அத்தனை பேர் வாய தரைங்க, அத்தனை பேர் ஆவியில போராடுங்க. ஊடா பா 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 ரீகா பா பா பா. அங்க அக்கினி இறங்கி வருது. பலத்தின் மேல் பலத்தை தாராரு. கண்ணா மூடி பெற்றுக்கொள்ளுங்க. கவனிங்க,
கவனிங்க, ஆவியானவர் இந்த சபையோட தீர்க்க தரிசனம் சொல்றாரு. எப்படியோ தெரியாம தேவையில்லாத ஒரு பிரச்சனைக்குள்ள மாட்டிட்டேன், வெளியே வர முடியாம தவிச்சு கொண்டிருக்கிறேன். அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிற சிலரை இந்த ராத்திரி வல்லமை அனுப்பி அந்த கலப்பைகள் விடுவிக்கப்படுகிறதை நான் ஆவியில பார்க்கிறேன். நான் ஆவியில பார்க்கிறேன். நான் ஆவியில பார்க்கிறேன். கண்ணை மூடி பெற்றுக்கோ. கபரபலப துரபலபரபலபரி அந்தரபலபா அல் கபரபலப சந்தரபலபா ரெந்தல் கபரபலபரி அந்தரபலபா அல் கந்தரபலபா ரி அந்தரபலபா. அந்நிய பாஷை பேசுங்க, விடாம பேசுங்க. ஏதோ சில குடும்பங்கள் விடுவிக்கப்படுகிறது, ஏதோ சில கண்ணிகள் உடைகிறது, ஏதோ சில சத்துருவின் திட்டங்கள் முறிகிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்குது. கண்ணை மூடி பெற்றுக்கோ. விடாத விடாத விடாத. கர்த்தரின் ஆவி பலமா இறங்குது. அத்தனை பேர் ஆவியில போராடுங்க. இந்த ராத்திரி குடும்பத்துக்கு விடுதலை, இந்த ராத்திரி உனக்கு விடுதலை பெற்றுக்கோ. ஒருவேளை நான் முடிக்கிறேன், இருக்கிற திறமையை மொத்தம் பயன்படுத்தி வெளியே வர முடியாதனால நீங்க மனம் சோர்ந்து போயிருக்கலாம். இருக்கிற மொத்த பலத்தையும் பயன்படுத்தி பார்த்து இனி என்னால முடியாதுங்கிற ஒரு முடிவுக்கு நீங்க வந்திருக்கலாம். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் உங்க குடும்பங்கள் ஒரு பெரிய அற்புதத்தை பார்க்க போகிறது. உங்க வீடுகள் ஒரு பெரிய அடையாளத்தை பார்க்க போகிறது. கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதை காண போகிறீர்கள். பலிபீடத்தை சுமப்பது ஒரு பாக்கியம். கர்த்தருடைய விளக்க சுமப்பது ஒரு பாக்கியம். கானான் தேசத்தின் கனியை சுமப்பது ஒரு பாக்கியம். ஆத்ம பாரத்தை சுமப்பது ஒரு பாக்கியம். தெய்வ திட்டத்தை சுமப்பது ஒரு பாக்கியம். இன்னைக்காவது கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. எப்போ கர்த்தர் நம்மளை சுமக்கிறார் இல்லையா? எப்பவுமே சுமக்கிறார் இல்லையா? டாக்டர் மாரெல்லாம் கைவிட்டப்போ அன்னைக்கு ரூம்ல தரிசனமாயி சொன்னார் இல்லையா, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு. உனக்கு ஒரு கற்பப்பிறப்பு உண்டாகாதுன்னு மனுஷன் சவால் விட்டப்போ உனக்கு கற்பப்பிறப்பு 1க்கு 2 தந்தார் இல்லையா? புருஷன் உயிரோட இருக்க மாட்டாரு அப்படின்னு சத்துரு சவால் விட்ட பூமியில இன்னைக்கு வர புருஷனை உயிரோட வச்சிருக்கு இல்லையா? ஒரு சகோதரனா நின்று கேட்கிறேன், ஆண்டின் தொடக்கத்தில் கேட்கிறேன், கர்த்தருடைய சுமையை கொஞ்சம் சுமக்க யாரு கண்ணை மூட வேண்டான, கர்த்தருடைய சுமையையும் கொஞ்சம் சுமக்க என்னை விட்டு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாம் வலது கையை உயர்த்துக. இப்ப பாருங்க, பாத்தியலா பாத்தியலா, இதுதான் கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமை. உயர்த்தின கையோட கிருபை தாங்க பாடு கேளுங்க. சிலருக்குள்ள ஜபாவிய தாராரு, சிலருக்குள்ள இதுவரை இல்லாத ஆத்ம பாரத்தை தாராரு. கேளுங்க, உம்மை சுமக்கணும் அப்பா. வாய திறந்து கேளுங்க, வாய திறந்து கேளுங்க. அத்தனை பேர் வாய திறங்க. இந்த சபைக்குள்ள தெய்வ பிரசன்னம் பலமா இருக்கு.
இந்த சபைக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் போராடுகிறார். கொஞ்சம் ஆயுசுல கொஞ்சம் தெய்வத்துக்காக கொடுப்போம். நம்ம நாட்கள்ல கொஞ்சத்தை தெய்வத்துக்காக கொடுப்போம். எத்தனை காலத்தை வீணடிச்சோம். இந்த பொல்லாத நாட்களில் தெய்வத்தினுடைய சுமையை சந்தோஷத்தோட சுமந்து கொண்டு போகும்படி அள்ளித்தூவும் விதையை அவர் கொண்டு போகிறவன் அழுது கொண்டு போகிறார். அரிக்கட்டுகளை சுமந்து கொண்டு வருகிறவன் ஆனந்தத்தோடு வருகிறார். எந்த தேசத்துல நிந்தையை சுமந்தீங்களோ, எந்த தேசத்துல அவமானங்களை சுமந்தீங்களோ, அதே தேசத்தில் அறுவடையை சுமப்பீர்கள். அதே தேசத்தில் அறுவடையை சுமப்பீர்கள். அதே தேசத்தில் அற்புதத்தை சுமப்பீர்கள். ஹல்லேலூயா. 2 நிமிஷம் கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. 2 நிமிஷம் நல்லவா திறந்து. சிலருக்கு பாரத்தை தாராரு, சிலருக்கு கிருபை மேல் கிருபையை தாராரு. சிலர் மேல ஜெப ஆவி ஊற்றப்படுகிறது, சிலர் மேல அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. கண்ண மூடி விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. கிருபை கிருபை கிருபை.